விஜய் மேல புகார் கொடுத்தது எல்லாமே ஃபேக் நியூஸ். ஆனா எந்த ஒரு தளபதி ரசிகனும் அவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு விஜய் மேல புகார் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா தம்பி அங்கேயே மாட்டிக்கிட்டான். மாநாட்டில் அவ்வளோ பெரிய கார் உடஞ்சதுக்கு அந்த நபர் இதுவரைக்கும் ஒரு புகார் கூட கொடுக்கல. அவர் தாங்க உண்மையான தளபதி ரசிகன். இந்த அம்மா சொன்னது நீங்களே கேளுங்க. அவங்களும் விஜய் ரசிகன் சொன்னாலும் வெக்க இல்ல, அதோட அவங்களும் செலுத்தலாம். இந்த மாதிரி பொய்யான பேசுறது நாங்க பெத்தவங்களே கம்முனுக்கிறோம், சைலண்டா இருக்கிறோம். இந்த பொம்பளை என் புள்ளதான் மேல இருந்துச்சு, எங்க வரமா தள்ளி நின்று சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, புள்ள தள்ளி இருக்க அசிங்கம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு, விஜய் பேர் கெட்ட பேர் ஆயிட்டு நாங்க விசனம் பட்டு இருந்தோம். இந்த மாதிரி இந்த பொம்பளை என் புள்ள வந்து விஜய் கண்டுக்காத போறாரு சொல்லுது. இதெல்லாம் நியாயமா? அவன் என்ன பொம்பளை எவ்வளவு பணம் வாங்கிக்கிறதா, எவ்வளவு காசு வாங்கிக்கிறதா? அவன் பையன் ஒருத்தவன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கரெக்டா பேசணும். மறுநாள் அப்புறம் என்ன நடந்திருந்தா, எவ்வளவு காசு வாங்கியிருந்தா, இப்ப லட்ச கணக்கில் வாங்கிக்கிறாங்களா இல்ல கோடி கணக்கில் வாங்கிக்கிற அந்த அளவுக்கு பேசுறாங்க. இவ்வளவு தீவிரமா பேசல. என் புள்ள போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுத்துக்கிறேன், அப்புறம் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு ட்ரெஸ் கூட உன் புள்ள மாநாட்டுல ஏன்னா துண்டை போட்டுக்கிறேன், அந்த ட்ரெஸ்ல எதுக்கு தானே ஒரு இது காட்டு? எதுக்கு தேவையில்லாத பொய்யா நாடகம் எதுக்கு? இந்த பேர் பொழைப்பு பொழைக்கதான் எதனா வேற பொழைப்பு பொழைக்கிறாங்க. சொல்லி கொடுக்குற கேப்பா பேசி கேட்டுக்கணும். இந்த அளவுக்கு நடிக்கிறேன்னா அப்ப எவ்வளவு கேப்பமா இருக்கிறேன். இதோட நாடுகிட்டு தூக்கு மாட்டி கூட நீ சாவலாம். இதெல்லாம் உனக்கு ஊரு நாடு பூரா அசிங்கம். இது நீ பேசுறதுதானே உனக்கு காட்டி கொடுச்சு. எங்க அம்மா பேசி சொல்றது யாரும் கேட்காதீங்க, நீ சொல்லிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை, இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்ற பாரு. இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. உங்க பேச்சு நம்ப மாட்டாங்க, உமா சொல்றத நம்ப மாட்டாங்க.